Happy morning all. Welcome to my channel. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஏஎஸ் 17 ஏஎஸ் 8லேருந்து ஏஎஸ் 16 வரைக்கும் பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து ஏஎஸ் 17லேருந்து ஏஎஸ் 23 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ கமான் லெட்ஸ் டூ செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங். ஏஎஸ் 17ல் வந்து செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங் பார்க்க போகிறோம். வாட் யூ மீன் பை செக்மெண்ட்? செக்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன், சேல்ஸ், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதான் வந்து நம்ம செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இந்த செக்மெண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங் அப்படின்னா நம்ம ப்ரொடக்ஷனில் எவ்வளோ வந்து ப்ராஃபிட்டபிள் இருக்குது, சேல்ஸில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, ஹெச்ஆரில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே தனித்தனியாக டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ தட் இந்த காமன் பீப்புள், அதாவது ஒரு காமன் பீப்புள் வந்து ஒரு கம்பெனிலேருந்து வந்து ஒரு ப்ரொடக்ஷனோட ஷேர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்லேருந்து வந்து நம்ம வந்து ஒரு செக்மெண்ட்டோட ப்ராஃபிட் ஆர் லாஸை வந்து நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுனால they can easily understand whether the companies are run in a profitable ratio or they may can loss in the future அப்படிங்கிறத வந்து they can easily understand. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏஎஸ் 18 ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோஷர். நம்ம ரிலேட்டட் பார்ட்டி அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த நம்மளோட கம்பெனிலேருந்து யாராவது வந்து அவுட்ஸ்டாண்டிங் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, இல்லை நம்ம வந்து யார்கிட்ட இருந்தாவது அவுட்ஸ்டாண்டிங் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அதை வந்து ரிலேட்டட் பார்ட்டி. நம்ம ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கிரெடிட் கொடுத்துருக்கோம். அது வந்து ரிலேட்டட் பார்ட்டி. அதாவது நான் அவங்கக்கிட்ட வந்து வாங்கியிருக்கேன், என்கிட்டேருந்து ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரிலேட்டட் பார்ட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நான் அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறத வந்து சேர்த்து என்னோடதில் நான் என்ன பண்ணணும், ஏஎஸ் 18ல் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். So let's move on to next AS 19 leases. We all know what you mean by leases. அதாவது leases அப்படின்னா, நான் நிறைய வீடு வச்சுருக்கேன், அந்த வீட்லேயோ இல்லை ஒரு இடம் எதாக இருந்தாலும் வாட் எவர் இட் மேபி, ஒரு இடமோ இல்லை ஒரு குடோனோ ஒரு வீடு எதாக இருந்தாலும் கடை எதாக இருந்தாலும் நான் வந்து வாடகைன்னு இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு இருந்துக்கோங்க இந்த இடத்துல, அதுக்கு உண்டான வந்து வாடகையாக இல்லாமல் இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸாகவே வந்து நம்ம அதை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லம்சம் அமௌண்ட், அதை வந்து நம்ம லீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு கம்பெனிக்கு உண்டான ஒரு இடம் இல்லை ஒரு குடோன், ஒரு ஷாப்பு, ஒரு வீடு, இந்த மாதிரி எதாக இருந்தாலும் ஒரு கம்பெனிக்கு உண்டானதை வந்து அவங்க லீஸில் விட்டுருந்தாங்க அப்படின்னா அதை வந்து ஏஎஸ் 19ல் இந்த கம்பெனி வந்து என்க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஏஎஸ் 20 வந்து ஏர்னிங் பர் ஷேரை வந்து நம்ம இபிஎஸ்ன்னு சொல்லுவோம், இபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னா ஒரு கம்பெனியோட அசெட், அதாவது ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கா அப்படிங்கிறத வந்து இந்த ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னா என்னென்னா, எனக்கு வந்து என்னோட ஷேர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு காமன் பீப்புளால் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சுட்டு நிறையா வாங்கியிருக்காங்க. நம்ம ஆப்வியஸாக தெரியும், நம்ம ஒரு ஸ்டாக் ஒன்று வாங்குகிறோம் இல்லை ஒரு ஷேர் ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா ஆப்வியஸாக இப்போ வந்து நம்ம டாட்டா, ரிலையன்ஸ் இதெல்லாம் வந்து நிறையா பேரால் வாங்கக்கூடிய ஷேர்ஸ். ஓகேவா? ஸோ தட் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிள் வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து என்னென்னா ஏர்னிங் பர் ஷேர், அதாவது ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து காமன் பீப்புள் எந்த அளவுக்கு அதிகமாக வாங்குறாங்களோ, ஸோ அவங்களோட ரெப்யூட்டேஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து அவங்களோட கம்பெனியை பற்றின ரெப்யூட்டேஷன், மரியாதை நம்ம காமன் பீப்புள் கிட்ட அதிகமாக இருக்குது, நம்பிக்கை வந்து காமன் பீப்புள் கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நம்பிக்கை அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நிச்சயமாக அவங்க கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்னால என்னோட கம்பெனி, என்னோட பிஸ்னஸை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன். ஸோ தட் எக்ஸ்பேண்ட் பண்ணால் நிறைய இன்னும் ப்ராஃபிட் வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏர்னிங் பர் ஷேர் மூலமாக நம்ம வந்து ஒரு கம்பெனியோட கிரெடிட்ஸ் ஆர் ப்ராஃபிட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஏஎஸ் 20 வந்து ஏர்னிங் பர் ஷேர். Next move on to AS 25
consolidated financial statements. As we all know, what do you mean by consolidated financial statements? It is nothing but two or more நம்ம லாஸ்ட் இதில் பார்த்தோம் அமல்கமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அமல்கமேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு பையிங் கம்பெனி ஒரு கம்பெனி வந்து வாங்குறாங்க, டூ ஆர் மோர் கம்பெனிஸை வந்து வாங்குறாங்க. வாங்கினது மூலமாக இவங்க வந்து ஹெட், அதாவது ஒரு பேரண்ட் மதர் கம்பெனி, அது வந்து சப்சிடரி கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஹோல்டிங் கம்பெனி வந்து 2 கம்பெனி வாங்கியிருக்காங்க இல்லையா, அந்த 2 கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ளஸ் ஹோல்டிங் கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இந்த 3த்தையுமே வந்து ஒரே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரே பேலன்ஸ் ஷீட்டாக போடுறது தான் வந்து கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு டிகிரி படிக்கிறோம், யூஜி படிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் விச் இஸ் நத்திங் பட் த 6 செமஸ்டரோட மார்க் லிஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம சிங்கிள் ஷீட் ஆஃப் பேப்பரில் வந்து தரது பேர் தான் வந்து கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட். த சேம் ஆஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மக்கிட்ட 3 கம்பெனி இருக்குது அப்படிங்கிறத 3 கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டையுமே ஒரே சிங்கிள் ஷீட் ஆஃப் பேப்பரில் கொடுக்கறது பேர் தான் வந்து கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, நம்ம பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏன் இந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் த அக்கௌண்டிங் வேர்ட். ஓகேவா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் த அக்கௌண்டிங் வேர்ட். ஸோ கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் நத்திங் பட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட், இது எல்லாத்தையும் வந்து சேர்ந்தது தான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது வந்து ஒன்லி த பேலன்ஸ் ஷீட். த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் த போத் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் த பேலன்ஸ் ஷீட். ஸோ மூவ் ஆன் டு AS 22. Accounting for taxes on income. We all know what you mean by income tax. The same as taxes on income, which is nothing but எனக்கு வந்து நிறைய கம்பெனி இருக்குது, அதாவது என்னோட பேர்லையே வந்து நிறைய வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது, சேல்ஸ் கம்பெனி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நிறைய டீஸ் கம்பெனி, காஃபி கம்பெனி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கம்பெனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து கோல்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டாட்டா டீ சக்ரா கோல்டு, டயர்ஸு, டாட்டா கார்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ தட் எனக்கு வந்து நிறைய வகையிலேருந்து வந்து எனக்கு இன்கம் வருது. ஸோ அந்த இன்கமில் நான் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த டாக்ஸஸ் ஆன் இன்கம் மூலமாக எனக்கு வர இன்கம்மை வந்து நான் எப்படி வந்து டேக்ஸ் பண்ணணும், how much of amount particularly I have to liable to pay to the government, நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் ஃபார் த பர்டிகுலர் ஃப்ரம் த பர்டிகுலர் இன்கம். நான் வந்து ஒரு டாட்டா டீ சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டீ சேல்ஸ்லேருந்து மட்டும் நான் எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, நான் அதுலேருந்து வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ நான் லயபிள் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து டாக்ஸஸ் ஆன் இன்கம். Next, the last but not the least, AS 22. Accounting for investment in association with CBS. CBS, which is nothing but consolidated balance sheet. Accounting for investments in association with consolidated balance sheet. அக்கௌண்டிங் அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும். நான் வந்து ஒரு ஷேர் வாங்குறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே இல்லையா, நம்ம ஒரு கம்பெனியில் வந்து நம்மளோட அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணுவோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அசட் சைடில் வெர்டிக்கல் காலமில் வந்து நம்ம காமிப்போம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்போம். ஸோ நம்ம வந்து அதை வந்து ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கிறோம். ஸோ கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டுன்னு வரும்போது அதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈக்விட்டி ஷேர்ஸை தனி காலமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கிறது பேர் தான் அக்கௌண்டிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் அசோசியேஷன் வித் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த கிளாஸை இதோட முடிக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து AS 24லேருந்து AS 32 வரைக்கும் பார்ப்போம். ஓகே, ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.